தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறை வணக்கம். இறை அருளாலும் குரு அருளாலும் நாம் திருமந்திரத்தின் சிறப்புக்களை ரசித்தும் ருசித்தும் வருகின்ற இந்த பயணத்தில் தந்திரம் 1 உபதேசம் பாடல் 133. பெருமை சிறுமை அறிந்து எம்பிரான் போல் அருமை எளிமை அறிந்து அறிவார் ஆர். ஒருமையுள் ஆமைபோல் உள் 5 அடக்கி இருமையும் கேட்டு இருந்தார் பொறை அற்றே. பெருமை சிறுமை அறிந்து எம்பிரான் போல் அருமை எளிமை அறிந்து அறிவார் ஆர். ஒருமையுள் ஆமை போல் உள் 5 அடக்கி இருமையும் கேட்டு இருந்தார் பொறையற்றே. இந்த அருமையான பாடலிலே சிவபெருமானுடைய பெருமையையும் அதேபோல் 5 அடக்கி தியானித்திருக்கும் சிவயோகியர்களின் சிறப்பையும் இந்த பாடலிலே திருமூலர் குறிப்பிடுகின்றார். இறைவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், நம்மிடம் இருக்கக்கூடிய பெருமை அது எப்படிப்பட்ட பெருமை? பெரியது எதுவோ, இந்த உலகத்தில் எது பெரியதோ அதைவிட பெரியதாக இருக்கும் பெருமையாம். பெரியது எது? அதைவிட பெரியதான பெருமை. அதேபோல் சிறுமையை பற்றி, சிறியது எதுவோ, இந்த உலகத்தில் மிகச் சிறியது எதுவோ அதைவிட சிறியதாக இருக்கும் சிறுமையாம். அப்ப இப்படிப்பட்ட பெருமையின் உச்சம், அதேபோல் சிறுமையின் தாழ்ச்சி, இந்த 2ஐயும் அறிந்து வைத்திருப்பவன் சிவபெருமான் எம்பெருமான். அப்படி அறிந்து கொண்டு என்ன செய்கின்றார்? எம்பிரான் சதாசிவமூர்த்தியாக தன்னை அப்படி அடியவர்களுக்கு அடியராக தாழ்த்தி கொண்டு, இதையெல்லாம் உணர்ந்து பெருமையையும் சிறுமையையும் அறிந்து வைத்துக் கொண்டு அதற்கு ஏற்றவாறு சதாசிவமூர்த்தியாகி அடியவர்களுக்கும் அடியராக இருந்து அருளும் எளிமையாக தன்னை மாற்றிக்கொள்ளுபவர்தான் நம்முடைய சிவபெருமான், பகவான் எம்பெருமான். இப்படிப்பட்ட சிவபெருமானை, இப்படிப்பட்ட எம்பெருமானை முழுவதும் அறிந்தவர்கள் யார் என்று கேட்கின்றார். எப்படி பெருமையை உணர்ந்து சிறுமையை உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு தன்னை தாழ்த்தி கொண்டு தன்னை மாற்றிக்கொண்டு சதாசிவ மூர்த்தியாக இருந்து அடியவர்க்கும் அடியராய் இருந்து அருள் பாலிக்கின்றாராம் சிவபெருமான். இவரை முழுவதும் உணர்ந்தவர்கள் யார், அறிந்தவர்கள் யார் என்று கேட்கின்றார் இல்லையா? அப்ப சிவபெருமானை அறிய வேண்டும் என்று சொன்னால், சதாசிவ மூர்த்தியை போல் அருள் பாலித்துக் கொண்டிருப்பவரை உணர வேண்டும் என்று சொன்னால், அதுவும் எப்படிப்பட்டவர் பாருங்க, உலகத்திலேயே பெரியதை விட பெரியதாம் அந்த பெருமை, சிறியதை விட சிறியது அந்த சிறுமை, 2ஐயும் தன்னுள் வாங்கி அதற்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொண்டு தன்னை அருமையாகவும் எளிமையாகவும் மாற்றிக்கொள்கின்றாராம். எப்படிப்பட்ட பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு பெருமான் எம்பெருமான், அவரை அறிந்தவர் யார் என்று கேட்டுவிட்டு அடுத்தது வருகின்றார். எப்படி ஒரு ஆபத்து வருகின்ற பொழுது தன்னுடைய 4 கால்களையும் தலையையும் சேர்த்து ஒரு ஓட்டுக்குள் உள் அடக்கி கொள்ளும் ஆமை. இதுல பாத்தீங்கன்னா திருமந்திரத்திற்கும் திருமந்திரத்தில் வரக்கூடிய அத்துணை
கருத்துக்களும் ஏறத்தாழ திருக்குறளில் 25 அதிகாரங்களில் இடம்பெறுகின்றன. இதில் வரக்கூடிய அத்துணை நீதி கருத்துகளும் திருக்குறளிலே ஏறத்தாழ 25 அதிகாரத்தில் இடம்பெறுகின்றன. இப்போ இங்கே கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே கருத்தை திருக்குறளிலே அதிகாரம் 126 ஒரு குறளிலே மிக அழகாக திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து. எப்படி ஒருவன் தன்னுடைய ஐம்புலன்களையும் எப்படி அடக்க வேண்டுமாம்? ஆமை போல் எப்படி ஆபத்து வருகின்ற பொழுது அந்த ஆமை தன்னுடைய ஓட்டுக்குள் தன்னுடைய 4 கால்கள் ஒரு தலை ஆகியவற்றை உள்ளடக்கி கொண்டு பாதுகாப்பாக அமைதியாக இருக்கின்றது அல்லவா? அதுபோல் ஐம்புலன்களையும் அடக்கி ஒருவன் இருந்தால் அவன் 7 பிறவியிலும் 7 பிறப்பிலும் துன்பம் இல்லாமல் வாழ்வான் என்று அந்த குறள் சொல்லுகின்றது. ஏறத்தாழ அதே கருத்தை இங்கே திருமூலரும் பதிவு செய்கின்றார், எழுதியிருக்கின்றார். அப்படி இந்த 5 உறுப்புகளையும் ஐம்புலன்களையும் அடக்கி எதை போல்? ஆமையைப் போல. ஆமையை 4 கால் ஒரு தலை 5ஐயும் உள்ளடக்கி கொள்கிறது. அதுபோல் அடக்கி கொள்ளும் ஆமையைப் போல் இருப்பவர் சிவத்தை நோக்கி தியானித்திருக்கின்ற பொழுது அப்படிப்பட்ட சிவயோகியர்கள் யார் இப்படி அடக்கி தியானித்திருக்கின்றார்களோ அந்த அவர்கள் சிவயோகியர்கள். அவர்கள் பிறப்பு இறப்பு இல்லாமல் இருப்பார்கள். இதைத்தான் சித்தர்களுக்கு பிறப்பு இறப்பு அற்றவர்கள் என்று கூறுகின்றார்கள் அல்லவா? எப்படிப்பட்டவர்? இப்படிப்பட்ட தன்னுடைய ஐம்புலன்களையும் அடக்கி சிவத்தை நோக்கி தியானித்திருக்கும் சிவயோகியர்களுக்கு பிறப்பு இறப்பு கிடையாது என்று திருமூலர் குறிப்பிடுகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் பிறப்பு இறப்பு இல்லாமல் என்ன செய்கின்றார்கள்? எப்போதும் இறைவனின் பேர் இன்பத்திலேயே திளைத்து இருக்கின்றார்கள். நாம் இங்கே இந்த உலகத்தில் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு இன்பமும் நாம் இன்பம் என்று எதை நினைத்து கொண்டிருக்கின்றோமோ, ருசியாக உண்பது, நல்ல காட்சியாக கண்களில் பார்ப்பது, இசையை கேட்பது, இப்படி எது வேண்டுமானால் இந்த இன்பங்கள் எல்லாம் ஐம்புலன்களின் மூலமாக நுகரக்கூடிய இன்பம் அனைத்தும் சிற்றின்பங்கள். அப்ப எது பேரின்பம்? இறைவனை பற்றி சிந்தித்தல், இறைவனை பற்றி தியானித்திருத்தல். அப்படி இருக்கின்றதன் மூலமாக, அப்படி தியானத்தின் மூலமாக வரக்கூடிய இன்பம் இருக்கின்றது அல்லவா, அது பேரின்பம் என்று சொல்கின்றார். அப்படி பேரின்பத்திலேயே என்ன செய்கின்றார்கள்? திளைத்து, அதிலேயே திளைத்து முழுகி செயலும் உணர்வும் இல்லாமல் இறைவனின் தன்மையை முழுமையாக அறிந்து கொள்வார்களாம். யாரு? தன்னுடைய ஐம்புலன்களையும் அடக்கி சிவபெருமானை நினைத்து பேரின்பத்திலேயே தியானித்திருக்கும் அந்த சிவயோகியர்கள் அந்த இறைவனின் தன்மையை முழுமையாக அறிந்து கொள்வார்கள் என்று மிக அற்புதமாக இங்கே தந்திரம் 1 பாடல் 133 குறிப்பிடுகின்றார். திருச்சிற்றம்பலம்.